மோட்டிவேஷன் கெட்ஸ் யூ ஸ்டார்டட் பட் டிசிப்ளின் கீப்ஸ் யூ கோயிங். இதை நம்ம நிறைய கேட்டிருப்போம் தானே. பட் உண்மை என்ன அப்படின்னா, நிறைய பேர் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணி அவங்க எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஃபீல், அது வரும் போகும், லைக் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாதிரி. பட் டிசிப்ளின் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவோ இல்லை ஸ்பீச்சையோ பார்த்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் ஒரு ஃபியூ ஹார்ஸுக்கு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே சடனாக அந்த ஸ்பார்க் காணாமல் போயிடும். தென் லேசினஸ், டிஸ்ட்ராக்ஷன், கம்ஃபர்ட் ஜோன் இது எல்லாமே வந்துடும். பிகாஸ் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு எமோஷன், அது ஸ்டேபிளாக இருக்காது. பட் டிசிப்ளின் அப்படின்றது அணையாத நெருப்பு மாதிரி. டிசிப்ளின் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அது நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை படிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. டிசிப்ளின் அப்படின்றது உங்கள் மூடை பொறுத்து இல்லை, அது உங்கள் ஹேபிட்டை உருவாக்கும். உண்மை என்ன அப்படின்னா, வின்னர்ஸை எப்போவுமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அவங்க விஷயத்தில் எப்போவுமே டிசிப்ளின்டாக இருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது மோட்டிவேஷனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அது டிசிப்ளின். அத்லெட்ஸ் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரைனிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை இஸ்ரோ சயின்டிஸ்ட் டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஒரு ராக்கெட் லான்ச்சுக்காக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே மோட்டிவேஷன் கிடையாது, இட்ஸ் எ டிசிப்ளின். மோட்டிவேஷன் ராக்கெட் ஃபியூவல் மாதிரி. அது நடு வானத்தில் போனதுக்கப்புறம் அந்த ஃபியூவல் காலி ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் மோட்டிவேஷனும். அதை நம்ம நம்ப முடியாது. டிசிப்ளின் இல்லாமல் மோட்டிவேஷனை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷனோட நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, ஆனால் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதை டிசிப்ளின் தான் நம்மளை அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வைக்கும். ஸோ மோட்டிவேஷன் எப்போனாலும் காணாமல் போயிடும். பட் டிசிப்ளின் தான் நம்ம ரிசல்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம பிரெயினுக்கு எப்போவுமே ஈஸி அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு மோட்டிவேஷன் தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் டிசிப்ளினை விட. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி டிசிப்ளினை சூஸ் பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்கள் பிரெயினை நீங்கள் சக்ஸஸை நோக்கி பக்குவப்படுத்துறீங்க. இதை தான் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நீங்கள் டெய்லி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் அதை ஒரு நியூரல் பாத்தாக கிரியேட் பண்ணிடும். அது நாளடைவில் ஹேபிட்டாக கிரியேட் ஆயிடும். ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ டிசிப்ளினை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளியர் கோலை செட் பண்ணணும். தென் அதில் நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பெரிய கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சின்ன அச்சீவபிள் கோலாக ஸ்ப்ளிட் பண்ணி முடிக்க பார்க்கணும். நெக்ஸ்ட் நமக்கான ரொட்டீனை நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஃபிக்ஸடாக டிசிப்ளின்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டெம்டேஷன்ஸ், இந்த சரௌண்டிங்கில் இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன கோலுக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்டோ இல்லை ரிவார்டோ ஏதாவது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ரொட்டீனை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்போ இல்லை ஏதோ ஒரு பார்ட்னரையோ கன்சிஸ்டண்டாக வச்சு அதை ட்ராக் பண்ணி டிசிப்ளின்டாக இருக்க பாரு. உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வரக்கூடிய ஸ்பார்க்குக்காக வெயிட் பண்ணாம சின்னதா, இம்பர்ஃபெக்டா இல்லைனாலும் சின்னதா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒர்க் அவுட்டா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், இல்லை காலையில சீக்கிரமா எந்திக்கிறதா இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது ஒரு 10 மினிட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. தென் அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்னாலும் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் உங்க மூடை ட்ராக் பண்ணாம உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனால் டிசிப்ளின் தான் பெர்மனண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது இல்லை, பட் கன்சிஸ்டண்டாக கண்டிப்பாக இருக்கும். ரிமெம்பர், சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களுக்கும் கூட. அண்ட் மோட்டிவேஷன் அவங்களை நிறைய கனவு காண வைக்கும், பட் டிசிப்ளின் தான் அதை அந்த கனவை நினைவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டிசிப்ளினை இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கான நாளை மட்டும் ஜெயிக்கலை, நீங்கள் இன்னையிலேருந்து உங்கள் ஃப்யூச்சரை ஜெயிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் மோட்டிவேஷன் ஃபேட்ஸ் பட் டிசிப்ளின் கிரியேட்ஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி signing off. I'll see you in the next journey.